இந்த ஹேண்ட்மேன் காம்படிஷன் 2024 23வது மேட்ச் லண்டன் ஸ்பிரிட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSI கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 20,000 கிவ்அவே இன்றைக்கி மேட்ச்சுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. விசல் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச் மழை இல்லைங்கிற ஃபோகாஸ்ட். ஆகஸ்ட் 9 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 44 T20 மேட்ச், அதில் 25 பேட் ஃபஸ்ட்டு 18 சேசிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஓரளவுக்கு ஹை எண்டில் ஸ்கோர் வரும்போது பேட் ஃபஸ்ட் டீம் ஜெயிக்கிறாங்க. சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. 171 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹை எண்டில் சில நேரங்களில் முடிஞ்சதுனால அந்த இடத்துல இந்த ஆவரேஜ் இருந்திருக்கு. சில நேரங்களில் லோ சைடும் போயிருக்கு. 12 முறை 150க்கு பிலோவாக இருந்திருக்கு 44 மேட்ச்சில். அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. மீடியமாக ஸ்கோர் வருங்கிறது தான் இன்றைக்கி எதிர்பார்ப்பு. ரெண்டு டீம்ஸும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பாட்டமில் தான் இருக்காங்க. குறிப்பாக மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் இது வரைக்கும் ஒரு வெற்றியும் பதிவு பண்ணல, முதல் வெற்றியை தேடி போகிறாங்க. லண்டன் ஸ்பிரிட்டும் ஒரே ஒரு வெற்றியை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க ஸ்டில் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் பாசிபிளி லெஸ் சான்ஸு, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம். ரெண்டு டீம்ஸுமே அதனால் மாற்றங்களோடு வருவாங்க. பாட்டம் எண்டில் இருக்கிறதுனால சில மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. லண்டன் ஸ்பிரிட் லாஸ்ட் மேட்ச்சில் இந்த 11ஓட தான் போனாங்க. அதே 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு ரவி பபாரா, ஹிக்கின்ஸு, சாக்ரோலிக்கான வாய்ப்பு இருக்குமா? டேனியல் ஓரல் தேவையான அளவுக்கு வாய்ப்பு பெற்றார். ஆரம்பத்தில் டேனியல் பெல்ரோமோருக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஆடம் ரோசிங்டனோட வாய்ப்பை அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கல. அதனால் பெப்பர் ஓப்பன் பண்ணுறாரு வித்து கீட்டோன் ஜென்னிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் அவங்களுமே கிரேட்டாலாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த டீமில் லாரன்ஸ் ஓரளவுக்கு பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணார். ரசல் எண்டில் ஒரு சில மேட்சஸ் விளையாண்டார். மற்றபடி கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே இந்த டீமில் யாருமே ஷோ பண்ணலை. பேட்டிங் பேஸில் இருக்கவங்க. அதனால் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இன்க்ளூஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுலேயுமே பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. லியாம் டாசன் சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் நல்லா பண்ணார். அண்ட் பவுலிங்லேயும் ஒரு சூப்பராக பண்ணார். ஓவராலாக லண்டன் ஸ்பிரிட் ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் கொடுத்ததுக்கு காரணம் லியாம் டாசன்னே சொல்லிடலாம். ஓலி ஸ்டோனோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. எல்லி சில நேரங்களில் எண்ட் ஓவர்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. கிளீசன் போன மேட்ச் வந்தார், ஸ்டார்ட்டே நல்லா பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். பேட்டிங் பேஸில் பெரிய சைன் இல்லை. டான் லாரன்ஸ் சில நேரங்களில், லியாம் டாசன் சில நேரங்களில் அப்படின்னு மட்டும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. மான்செஸ்டர் ஒரிஜினல் ஆரம்பத்திலேருந்தே அவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஜோஸ் பட்லர் இன்ஜுரி வெளியில் அப்படின்ன உடனே பிலிப் சால்ட்டை கேப்டன் ஆக்குறாங்க. அந்த இடத்துலையே அவங்க பின்னடைவை சந்திச்சாங்கன்னே சொல்லலாம். சால்ட் அவ்வளோ கிரேட்டாக அவரோட பேட்டிங்லேயும் பண்ணலை, கேப்டன்ஸையும் பெஸ்ட்டாக பண்ணலை அப்படின்னு சொல்லணும். அண்டர் ப்ரெஷரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அண்ட் இங்கே இருக்கிற பேட்டரும் அவங்களோட பொறுப்போட விளையாடல. நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. மேக்ஸ் ஹோல்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். மேட்சனோட ஸ்பின் பிளே அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மிடில் ஆர்டரில் பவுல் வால்டர், ராசா, ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹிட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. குறிப்பாக பவுலிங் பேஸில் உசாமா மீர், ஹார்ட்லி அண்டு ஃபரூக்கி இவங்க இருக்கிறாங்க. ஸ்காட் கரி நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்துமே மான்செஸ்டர் ஒரிஜினல் சரியான லெவலில் செயல்படலை. ரொம்ப க்ளோஸ் மேட்சும் தோத்தாங்க அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. கேமை சரியாக ஃபினிஷ் பண்ணலை. டீம் தோல்வியிலே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதல் வெற்றி கிடைக்குமான்னு பார்க்கணும். எங்கள் ஆஸ்பின் பால், சோனி பேக்கர், ஜஸ்ஹல் அண்டு ஸ்டான்லி இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்போடு இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. குறிப்பாக அஸ்பின் பால் நல்லா பண்ணியிருக்காரு. ஜோசல் சூப்பராக பண்ணார். பட் இந்த சீரியஸில் வாய்ப்பு கொடுத்தும் சிறப்பாக இல்லை. அதனால தான் வெளியில் வச்சாங்க. அவருக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். சில மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ரெண்டு டீம்ஸ்லேயும் அதை தான் சொல்லணும். மேக்ஸ் ஹோல்டனை போன மேட்ச் லேட்டாக அனுப்புனாங்க. மேட்சனை மேலே அனுப்புகிறாங்க. பவுல் வால்டர், ராசா, ஜிமி ஓவர்டன் இப்படிலாம் மேலே வந்துட்டு லேட்டாக மேக்ஸ் ஹோல்டனை வச்சுருந்தாங்க. அவரை இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணி வேறு பிளேயர் கூட வரலாம். பட் பேட்டிங் ஆர்டர் ஜென்ரலாக அவர் மேலே வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் போயாகணும் இருக்கிற பட்சத்தில். பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக ரெண்டு டீம் சைடுமே இருக்குது. டான் லாரன்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ணார். ஆண்ட்ரே ரசலோட அந்த 5 பால் ஸ்பெல், 10 பால் ஸ்பெல் அப்படிங்க தான் பார்க்க முடியுது. ரிச்லி சில நேரங்களில், லியாம் டாசனோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓலி ஸ்டோன், எல்லிஸ் அண்டு கிளீசன் பவுலிங்காகவே இருக்கிறதுனால அவங்களோட ஃபுல் கோட்டாக எதிர்பார்க்குறோம். ஒல்லி ஸ்டோன், எல்லிஸ் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு பார்க்கணும். அண்டு பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது இந்த சைடில் அது மான்செஸ்டர் ஒரிஜினல் சைடுன்னு பார்க்கும்போது பவுல் வால்டர் சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. ராசா ஆரம்பத்தில் அவ்வளோவா இல்லை. லேட்டர் பேஸில் நிறைய ஓவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேமி ஓவர்டன் ஆப்ஷனாக இருந்தால் கூட நிறைய நேரங்களில் பவுல் பண்ணுறதுல உசாமா மீர், ஹார்ட்லி
கரி அண்டு ஃபரூக்கியோட பவுலிங் இருக்குது. பட் உசாமா மீர் கரி அண்டு ஃபரூக்கியை ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க சைடு 20 பால்ஸ் போகுது. ஸ்காட் கரி அண்ட் ஃபரூக்கி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் மாறினா ஆச்சரியப்படுறதுக்குள்ள பவுல் வால்ட்டை ஒரு 2 கூட வீசலாம். ஃபரூக்கி ஏர்லி ஸ்விங் கிடைக்கிற இடத்த நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சீரியஸில் ஆரம்ப மேட்சஸில் கொஞ்சம் சொதப்பினார். ஒரு சில மேட்சஸில் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் அவுட்புட் அவர்கிட்ட வரலை அப்படி தான் சொல்லணும். பிக் பேஸில் 5 GL பிக் போட்டிருக்கேன். பெப்பர் டாப் ஆர்டரில் க்ளோவர் பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸு அண்ட் சில நேரங்கள் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஜென்னிங்ஸு பெரிய இன்னிங்ஸ் பிளேயர், பட் ரீசெண்டாக டோட்டலாகவே டவுனாக இருக்கார். ஒல்லி போப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ன மாதிரி இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாரு, ஆனால் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இவங்கெல்லாம் ஓகேவான சாய்ஸ் தான், பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் கிளிக் ஆகலாம் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் வர்றதுனால. ஸ்காட் கரி பவுலிங் பேஸில் எண்டோர் வீச வாய்ப்பு. ரிச்சர்ட் கிளீசன் நியூ பால் ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம் அண்ட் எண்டோரில் வீசுவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுல் வால்டர், ராசா, லியாம் டாசன் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. பாயிண்ட் பேஸில் ஹெவியாக லியாம் டாசன் கொடுத்துருக்காரு அண்ட் ராசாவும் சில நேரங்களில் நல்லா பவுலிங் கொடுத்துருக்காரு. பவுல் வால்டரோட பவுலிங் அவ்வளோ கிரேட் ஆலாட்டியும் பேட் பவுல் அண்ட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த அடிஷ்னல் காரணத்தினாலையும் நிறைய பேர் கேப்டனைஸ் கேப்டனா இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பிளிப் சால்ட்டு இந்த ஒரு இடத்துல யோசிக்கலாம், ட்ரை பண்ணலாம். அவருக்கு இனிமேல் வர்ற மேட்ச் என்னன்னா பட்டா படுது அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் போய் ஆகணும். அவரை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் மேட்சஸை விளாண்டு போகணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கார். அதனால் கண்டிப்பாக பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஹிட்டிங்கோடு இருப்பார்னு தோணுது. அண்ட் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் அப்படி யோசிக்கணும். ஒல்லி ஸ்டோன், எல்லிஸ் 2 பேரும் எண்டோரில் வீசுறதுனால ஒரு சாய்ஸாக யோசிக்கலாம். ரிஸ்க் சாய்ஸ் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள். கேப்டன் ராசா, வைஸ் கேப்டன் பவுல் வால்டர். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பிளேயர் தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு யோசிக்க முடியாது. ட்ராக் பேஸில் சில விஷயங்களை யோசிக்கலாம். அது விமன் கிரிக்கெட்டை பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அந்த இடத்துல கேப்டன் வைஸ் கேப்டன் சிந்திச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சிக்கந்தர் ராசா ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸு, டவுன் ட்ராக்காக இருக்குங்கிற அந்த இடமும் இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு ப்ரொமோஷனும் கிடைச்ச ஃபீலு. ஸோ நல்லா கேப்டன் வைஸ் கேப்டன் அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். பவுல் வால்ட்டை ஓரளவுக்கு டீசென்ட் பாயிண்ட்ஸை கொடுத்துறாரு. அவரோட ஹைட்டுக்கு கேட்ச் பிடிச்சிடறாரு, இல்லை பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ அது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துருது அப்படின்றதுனால ஒரு நல்ல சாய்ஸு. ரசல் சில நேரங்களில் குறைவான பவுலிங் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல யோசிக்க முடியாது. லேட்டாக வரதுனால ஒன் ஆஃப் த பிளேயராக பிக் பண்ணுறது தான் பெட்டர். லியாம் டாசன் ரொம்பவே லேட்டாக வராரு. எல்லா டைமும் அவங்களோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நிறைய நேரங்கள் ஆகிருக்கு, இப்பயுமே ஆக வாய்ப்பு. அப்படி இருந்தாலும் ரொம்ப நம்பி போக முடியாது. விக்கெட் டேக்கிங்கில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற வகையில் ஓகேன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஒல்லி ஸ்டோன், எல்லிஸ் 2 பேருமே எண்ட் ஓவரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஏற்கனவே சொன்னேன். கிளீசன் நியூ பால் ஸ்விங் கிடச்சா பெஸ்ட்டாக இருப்பார். உசாமா மீர், ஃபரூக்கி கண்டிப்பாக நல்ல சாய்ஸஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபரூக்கி ரீசெண்டாக வேர்ல்ட் கப்பில் டாப் விக்கெட் டேக்கராக இருந்தார். அதோட ஃபார்மை கண்டினியூ பண்ணார். கண்டிப்பாக டீசன்ட் பவுலர். இனிமேல் கண்டிஷன் அசிஸ்ட் பண்ணி கரெக்டாக போக முடியல, நிறைய பக்கம் போய் ட்ராவல் பண்ணி விளையாடுறதுனால பெஸ்ட் அவுட்புட் அவர்கிட்ட வரலன்னு தான் சொல்லணும். பட் இன்றைக்கி டே அவருக்கான டேவாக இருந்தது. கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் அசிஸ்ட் கொடுத்தது. இனிஷியல் ஸ்விங் எதுவும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஃபரூக்கி பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்க முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.